உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிக்கிறாளே இவ தீபா இல்ல, கீதா. என்ன ஐஸ்வர்யா சொல்ற? இவ நம்ம தீபா இல்லையா? ஆமாத்த, இவ தீபா இல்ல. தீபா மாதிரி இருக்கிற வேற ஒருத்தி, பேரு கீதா. என்னம்மா சொல்ற? இவ கீதானா? அப்போ நம்ம தீபா எங்க? அது தெரியல அத்த. ஆனா இவ நம்ம தீபா இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு தலையே சுத்துதுமா. கல்யாண மண்டபத்துல தான் ரம்யா தீபா மாஸ்க் மாட்டிக்கிட்டு அவள மாதிரியே இருந்தான்னா, இங்க இருக்கிறதும் தீபா இல்ல கீதான்னு சொல்றியே. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா அத்த, எங்களுக்கும் இங்க இருக்கிறது தீபா இல்லன்னு தான் தோணுது. தீபா எப்பவுமே என்கிட்ட அக்கா அக்கான்னு பாசமா பேசுவா, பாசமா நடந்துப்பா. ஆனா இவ என்கிட்ட பேசுறதே இல்ல. நானா வலிய பேச போனாலும் பெருசு எதுவுமே பேசுறது இல்ல. இந்த விஷயத்துல ஐஸ்வர்யா கட்சி தான் நானும். இவ நம்ம தீபாவா இருக்க முடியாது அத்த. ஆமாமா, இவ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தீபா மாதிரியே இல்ல. அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்ப கூட ஆரத்தியே ஒரு மாதிரி எடுத்தாமா. அப்ப நான் பெருசா சந்தேகப்படல. ஆனா இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறப்போ இவ தீபாவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுதுமா. இந்த உண்மை எல்லாம் கார்த்திக் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே. அவன் ஏன் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சான்னு தெரியலையடா. நாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், நீ மட்டும் இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி நீ தீபா இல்லையா கீதாவா? சொல்லு. ஏய், சைலண்டா இருந்து தப்பிக்க முடியாது. கேக்குறாங்கல்ல, உண்மையை சொல்லு. சொல்லு, நீ கீதாவா இல்ல தீபாவா? ஆமா, நான் கீதா தான், தீபா இல்ல. பாத்தீங்களா அத்தை, இப்ப எப்படி உண்மை வெளில வந்துச்சுன்னு? இவ்வளவு நாளா தீபாவா நடிச்சு நம்மள எல்லாம் ஏமாத்தி இருக்கா. உண்மை சொல்லு, என்ன காரணத்துக்காக நீங்க தீபாவா நடிச்சிட்டு இருக்க? அப்ப என் மருமக தீபா எங்க? இவ இங்க இருக்கானா? அப்போ தீபாவா இவதான் ஏதாவது செஞ்சிருக்கணுமா? ஏய் சொல்லு, தீபாவா என்ன செஞ்ச? ஏய் கேக்குறோம்ல, தீபா எங்க என்ன சொல்லு. ஏய் சொல்லு, தீபா எங்க? மா, ஐஸ்வர்யா தான் என்ன மலையில இருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்தா. கொல்ல பார்த்தாளா? ஐஸ்வர்யா உன்னை கொல்ல பார்த்தாளா? ஆமா அத்தை, இவதான் என்ன கொல்ல பார்த்தா. இல்ல இல்ல, நான் கொல்ல பாக்கல. இவ போய் சொல்றா அத்தை, இவள நம்பாதீங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நீதான் என்ன மலையில இருந்து தள்ளி விட்ட. நல்ல வேளை நான் சாகாம பொழைச்சு வந்துட்டேன். ஏய்,
எதுக்குடி அபாண்டமா என் மேல பழி போட்டுட்டு இருக்க? நான் எதுக்கு உன்னை கொல்ல பாக்கணும்? அத்தை, இவ பொய் சொல்றா. இவள நம்பாதீங்க. இவ பொய் சொல்றா அத்தை. அண்ணி, இதுக்கு மேல உங்களால எதையும் மறைக்க முடியாது. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தீபாவை பிடிக்காது. அது மட்டும் இல்ல, நீங்க பிரெக்னென்ட் இல்லைன்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சு சொன்னதால தான் அம்மாவும் அருணும் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. அந்த கோவம்லாம் உங்க மனசுலயே இருந்ததால தான் நேர பார்த்து தீபாவை மலையில இருந்து தள்ளி விட்டுருக்கீங்க. இப்ப சும்மா எதுவும் தெரியாத மாதிரிலாம் டிராமா பண்ணாதீங்க. ஏய், நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா? சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருந்தவ இப்ப கொலை பண்ற வரைக்கும் போயிட்டியா? இல்லங்க, நான் எந்த தப்பு பண்ணல. அவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. சி, வாய மூடு. நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாதா? இத நீ கண்டிப்பா செஞ்சிருப்படி. எல்லாத்துக்கும் துணிஞ்சவதானே நீ? இல்லங்க, நான் செய்யல. அத்தை, நீங்களாச்சும் என்ன நம்புங்க அத்தை. கட்டின புருஷனே உன்னை நம்ப மாட்டேங்கிறான். நான் எப்படி உன்னை நம்புறது? நீதான் செஞ்சிருப்பேன்னு எனக்கு தோணுது. அத்தை, நீங்களும் இப்படி சொல்றீங்க. சத்தியமா நான் செய்யல, என்ன நம்புங்க. என்னப்பா போலீஸ்லாம் வந்திருக்காங்க? நான் தான் வர சொன்னேன். இதுக்கு மேல இவங்க நம்ம வீட்லயே இருக்க கூடாது. இவங்க இங்க இருந்தாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான். ஆமா கத்து, இவளை தூக்கி உள்ள வச்சாதான் அடங்குவா. இவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லு. எனக்கு நீங்களும் இப்படி சொல்றீங்க. நான் கொலை செய்யல பாக்கலங்க. அந்த பக்கமே நான் போலங்க. அந்த மலை எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ், என்ன நம்புங்க. சார், நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. வேணா கார்த்தி. கான்ஸ்டபிள், ஹேண்ட்கப் போட்டு கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். இல்ல, நான் தப்பு பண்ணல. அத நீங்களாச்சும் என்ன நம்புங்க அத்தை. நான் தப்பு பண்ணல. சார், அம்மா, நான் சொல்றது கையை காட்டுமா. கேளுங்க சார், நான் தப்பு பண்ணல அடம் சார். பிடிக்காத. மேடம், நான் தப்பு பண்ணல காட்டுமா. மேடம். கையை காட்டு. சொல்லுங்க அத்தை. நான் எந்த தப்பு பண்ணல அத்தை. விடுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. சார் சொல்லுங்க சார். மேடம், நான் தப்பு பண்ணல மேடம். கத்தாதம்மா. ஏய்! சத்தம் போடாம ஒழுங்கா வந்துரு. இல்ல என் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். அத்தை நீங்களாச்சும் சொல்லுங்க அத்தை. நான் தப்பு பண்ணல அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை சொல்லுங்க அத்தை. நான் கொலை பண்ண பார்க்கல அத்தை. நான் எந்த தப்பு பண்ணல. மேடம் விடுங்க மேடம். யாராவது சொல்லுங்க. வாமா, நான் சொன்னா கேளுமா. வான்னு சொல்றல. விடுங்க. வாமா. என்ன விட்டுங்க. நான் தப்பு பண்ணல. என்ன விட்டுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. நான் ஒரு தப்பு பண்ணல. என்ன விட்டுங்க. ஏய், ஏய் ஆயிஷே. ஏய் ஆயிஷே. எதுக்கு இப்படி கத்துற? அப்ப இது வரைக்கும் கண்டது கனவா? அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.